சீமானோட இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சடனாக இது பண்ண முடியாதுங்க. பட் ஆனால் அது கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு வருவார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவர் தனிச்சு தான் நிற்கணுங்க. அடுத்த ஓட்டு கண்டிப்பாக விஜய் தாங்க தலைவா. மற்ற கட்சிக்காரங்களாட்டும் அமௌண்ட்டு கொடுத்து அது மாதிரிலாம் எங்கள் தலைவன் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் நாங்களே எங்கள் சொந்த முயற்சியால் தலைவனை கொண்டு வந்துடுவோம். நல்லா அரசியல் நல்லா பண்ணுவார், நல்லா வருவார். நடிப்புத்துறையில் சரி எதுலையும். குடும்பத்தில் ஒரு ஓட்டு இருக்குது, பயங்கரமான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான்னு சொல்கிறாங்க. அதான் உதவி நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா உதவியும் இப்போயும் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும். மக்களுக்கு உதய் விசஸ் விஜய் அப்படின்னு யார் என்ன சொன்னீங்க? உதயநிதியா? விஜய் விஜய் தான். ஓகே. நீ உங்களுக்கு பிடிக்குமாண்ணா? இந்த செல்ல இருக்குது. அரசியலை பற்றி விஜய் வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட் ஓட்டு போட்டிருக்கேன். அடுத்த ஓட்டு கண்டிப்பாக விஜய் தாங்க தலைவா. என்ன காரணம் தளபதி விஜய்க்காக ஓட்டு போடுறாங்க? அவர் என்னென்ன நாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மைண்ட் செட் எல்லாமே விஜய்கிட்ட இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோங்க, இளைய தளபதிக்கிட்ட. ஆனால் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறப்ப அண்ணாமலையெல்லாம் விஜய்க்கு அரசியலே தெரியாதுங்க. அவருக்கு ஏங்க யார் எல்லாமே பிறந்தோன்னா அரசியல் கற்றுட்டு வராங்களா? கற்றுட்டு தானே வராங்க. அவருக்கும் வழிகாட்டியிருக்காங்க, அவரும் கற்றுக்கிட்டு வருவார். அதனால் நாங்கள் நம்பிக்கை வச்சு அடுத்த ஜென்ரேஷன் பாருங்கள், அடுத்த ஓட்டில் ஜெயிப்பார் இல்லை அடுத்த எதிர்க்கட்சியாச்சும் நிற்பார். அதுதான் எங்கள் நம்பிக்கை. எங்கள் இளைஞர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் முடிஞ்சிடும், அடுத்த எங்கள் ஜென்ரேஷன் வந்தால் கண்டிப்பாக விஜய் மட்டும்தான். எப்படி பிரதர் அவ்வளோ தைரியமாக வந்து திமுகவையும் பாஜகவும் விஜயால எதிர்க்க முடியும்? அந்த எதிர்க்கக்கூடிய நிலம் வந்துருச்சுல, அப்போயே எங்கள் தலைவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்ட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்குலாம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் இறங்குவாருன்னு நினச்சிக்கலாம் முன்னாடி? அம்மா வந்து வருவார் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எங்கள் தலைவன் வந்தது நாங்கள் எப்படி சொல்கிறது, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வந்தால் எங்களுக்கு பெஸ்ட்டு, வர வச்சுருவோம். மற்ற கட்சிக்காரங்களாட்டும் அமௌண்ட்டு கொடுத்து அது மாதிரிலாம் எங்கள் தலைவன் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் நாங்களே எங்கள் சொந்த முயற்சியால் தலைவனை கொண்டு வந்துடுவோம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் விசில் அடிச்சாங்க குட்டிகள், இவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிடும், அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் தளபதி மட்டும்தான். தளபதி மட்டும் இப்போலாம் வந்து பயங்கரமான ஒரு போட்டி இருக்கிறாங்க. உதய அண்ணாவா விஜய் அண்ணாவா? விஜய் அண்ணா மட்டும்தான். விஜய் அண்ணா மட்டும்தான். எப்படி பார்க்குறது? திமுக எதிர்த்து நின்ற முடியுமா விஜய்? எடுத்து நிற்கிறதில்ல, நின்னா விஜய் மட்டும்தான். பக்கத்துல யாருக்கும் நிற்க முடியாது. நிற்க முடியாது, அந்த அளவுக்கு அரசியல் ஒரு டைம் வந்துட்டார்னா அவர் மட்டும்தான். நீங்கள் எந்த ஏரியா பிரதர்? எங்கே? நாங்கள் சேலம்லேருந்து வந்துடுவோங்க, சேலம் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து. எடப்பாடி தொகுதியிலேருந்து வந்துட்டு அதிமுகவில் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் படத்தை பார்த்துலாம் ரசிக்கலாம். ஆனால் எங்கள் மனநிலையில் ஒருத்தராக விஜய் தெரிகிறாரு எங்கள் கண்ணோட்டத்தில். எங்கள் கண்ணோட்டம் இல்லை, எல்லா இளைஞர் நியூவாக வர எல்லா இளைஞர் கண்ணோட்டத்துலேயும் விஜய் மட்டும் தான் அப்படி இருக்கார். என்ன காரணம்? இல்லை குடும்பம் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க தலைவா. ஆனால் எங்கள் விஜய் தான் வருவார். யாரெல்லாம் வீட்டில் ஓட்டு போடுவீங்க? எங்கள் வீட்டில் நான் இது வரைக்கும் சொல்லி வச்சுருக்கேன், எங்கள் தலைவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் வீட்டில் நான் கேட்குறேன், எங்கள் தலைவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் யாருக்கோ போட்டுக்கோங்க, எங்கள் தலைவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன சொல்கிறாங்க வீட்டில்? வீட்டில் பார்க்கலாம், ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் அவங்களும் அந்த ஜென்ரேஷன் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஆனால் பார்க்கலாம் அப்படி நீங்கள் அவங்க ஏதோ ஒரு அதிமுக திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க, காசு மாற்ற முடியும் நம்புறீங்க? மாற்ற முடியும், எங்களால் மாற்ற முடியும், அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை அதோட தளபதி வருவார். தளபதி வருவார்னு நான் கன்ஃபார்ம் சொல்ல. ஆனால் எதிர்த்து நிற்பார், எதிர்க்கட்சியாவாச்சும் வருவார். ஆனால் நாங்கள் சீக்கிரம் அரசியல் உள்ளே போதுவோம். இந்த திருப்பதியே இந்த ரெண்டு தான் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க, மூணாவது ஒரு புதிர் முளைக்கும், அவ்வளோதாங்க. ஓகேங்க, தேங்க்யூ. மிரட்டி எல்லாம் பணிய வைக்க முடியுமா இது? அதெல்லாம் ஒரு இதுவும் பண்ண முடியாதுங்க, எங்கள் தளபதி தான். ஓகேங்க, தேங்க்யூ. விஜயால இந்த மாதிரி ஒரு கால சூழலில் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ சடனாக இது பண்ண முடியாதுங்க. பட் ஆனால் அது கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு வருவார். இப்போ எப்படி சினி ஃபீல்டில் உச்சத்தில் இருக்காரோ அந்த மாதிரி கண்டிப்பாக அரசியல்லையும் ஒரு உச்சத்துக்கு வருவார். அது சடனாக நடக்கும்னா கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக வருவார். ஆனால் திமுக மாதிரி பலமாக இந்த கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுற முடியும் நினைக்கிறேன். எதிர்த்துற முடியுன்றதை விடங்க, அவரோட ஸ்டெப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ திமுகவில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முதிர்ச்சியானவங்க. அப்போ இளைஞரை பேஸ் பண்ணி இருக்குதுங்கும் போது கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ஒரு 10 to 20 இயர்ஸில் நல்ல ஒரு இது இருக்குங்க. ஆனால் எத்தனை எம்ஜிஆர் காலம் தொட்டு பல நடிகர்களை பார்த்தது திமுக. விஜய் அவ்வளோ ஈஸியாக வளர விட்டுருவாங்களா? வளர விட்டுருவாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் அதை ஃபேஸ் பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு வரணுங்க. அது கண்டிப்பாக பொலிட்டிக் இதில் இருக்கும், அரசியலில் நகர்வுகளில் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அவர் எல்லாமே அந்த காய் நகர்த்துற விதம் வந்து கரெக்டாக பண்ணி வந்தால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து அவர் தனிச்சு தான் நிற்கணுங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவரோட பலத்தை அவர் காமிக்கணும். ஒரு 10%, 20%, 30% ஓட்டுங்கும்போது அவரோட பலத்தை காமிச்சா மட்டும்தான் அடுத்து அவர்
கூட்டணி அமைக்கலாமா வேணாமாங்கிறத அவர் தீர்மானிக்க முடியும். கூட்டணின்னா நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இவங்க கூட கூட்டணி அமைச்சா பிஜேபி திமுக போன்ற பெரிய கட்சிகளை எதிர்க்க சரியாக இருக்கும்னா யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏடிஎம்கே தாங்க. ஏடிஎம்கே தாங்க. ஆனால் நீங்கள் ஏடிஎம்கேவை விஜய் ஏற்றுக்கிறதும் விஜய் ஏடிஎம்கே ஆனால் இப்போ ஏற்றுக்க மாட்டாருங்க. ஏடிஎம்கே கூட ஏற்றுக்க ரெடியாக இருப்பாங்க. பட் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காரு. அவரோட பலம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு காமிக்க தானே நினைப்பார். விஜய் ஆட்சி பிடிக்க எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 15லேருந்து 20 வருஷம் ஆகுங்க. கண்டிப்பாக ஆகும். தனியாக நின்னாவே. தனியாக நின்னாலே. நன்றிங்க. இதெல்லாம் விஜய்க்கு சரியாகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க விஜயோட அரசியல்? ஒரு பிளானோடு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஏஜ் கிட்ட 50 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நடிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எம்ஜிஆர் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தான் சொல்கிறாரு. அது மாதிரி வந்திருக்கலாம். வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ குடும்பத்தில் ஒரு ஓட்டு இருக்குங்கிறாங்க. எங்கே போனால் விஜய்க்கான ஒரு எதிர்பார்ப்புங்கிறது அதை மாற்று அரசியலுக்கான தலைவராக விஜயை தேட தொடங்குது. ரீசெண்டாக கமல் சொல்லியிருக்காருல்ல, ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. ரசிகர்கள் எல்லாமே வாக்காளராக மாற முடியாது. ஆனால் நீங்கள் கமலோட அரசியலும் விஜயோட அரசியலும் ஒன்றா தான் பார்க்குறீங்களா? இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போது ஒரு கம்பாரிஷனாக வச்சுக்கோங்களேன். கமல் ஆரம்பிக்கும் போதாக இருக்கட்டும், எனக்கு தெரியாதானா விஜயகாந்த் சார் ஆரம்பிக்கும் போதாக இருக்கட்டும், ஒரு அடித்தளம் வந்து கமலுக்கும் விஜயகாந்துக்கும் கம்பேர் பண்ணுறப்ப விஜயகாந்த் சார் வந்து அடித்தளத்துலேருந்து வந்தவர். ஆனால் கமலை வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா வழியாக வந்தவர். இப்போ விஜய் அந்த மாதிரி தானே வராரு. இல்லை, நீங்கள் இப்படி பாருங்கள். இப்போ கமலை பார்த்தீங்கன்னா வந்து திமுக இருக்காரு. திமுக நேரடியெல்லாம் எதிர்க்கலை. அவர் அந்த டார்ச் லைட் இறங்கி உடைச்சது அதெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. பட் இருந்தால் கூட நேரடியாக பிஜேபியும் திமுகவும் பெருசாக எதிர்க்கலை. போராட்டம் அறிவிக்கலை, ஒரு இடத்துக்கு போகல. திமுக ஆட்சியில் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போகல. ஆனால் நேருக்கு நேராக திமுகவும் பாஜகவும் விஜய் எதிர்க்கிறாரு. எதிர்த்தா தான் ஸ்டார்ட் பண்ணோன்னா வளர முடியும். இல்லை, அது எப்படி பார்க்குறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் போய் கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டாரு. விஜய் நீ யாராவது வேணும்னா எங்களை கூட்டணி வாங்குறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போது சீமானும் ஸ்டார்டிங்கில் தானே பண்ணார். இல்லை நீங்கள் இல்லை பண்ணார். இப்போவும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீமானோட அரசியலுங்கிறது ஒரு தனித்துவமாக இருக்கு. ஆனால் எல்லா ஓட்லையும் விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்டு சீமானுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் 100 பேர்ட்டு கேட்டிங்கன்னா பொதுவாக விஜயோட அரசியலை ஆதரிக்கிறாங்க பொதுமக்கள். நானும் ஆதரிக்கிறேன். ஆனால் இதே நிலைப்பாடோட கடைசி வரலும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என்ன காரணத்தினால ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்? இப்போது சீமான் ரீசெண்டாக தான் ஒரு மாநில கட்சி அங்கீகரித்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து பின்புலத்துலேருந்து எவ்வளோ பிரச்சனை கொடுத்து இப்போ வந்து அவ்வளோதான் அவரோட ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிருச்சு. அதே நிலைமை தான் வரும். யாரோட கூட்டணி வச்சோம்னா வந்து ஆட்சியை விஜய் பிடிப்பார்னு நினைக்கிறீங்களா? இவங்க கூட கூட்டணி வச்சோம்னா சரியான பலமான ஒரு எதிர்கட்சியாகவே இல்லை ஆளுங்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா? இல்லை, நாமளே அதை நம்பினா தான். ஆனால் நடைமுறையில் அது உண்மையே கிடையாது. எப்படிங்க? விஜய் தனியாக நிற்கிறது தான் சரின்னு நினைக்கிறீங்களா? விஜய் கூட்டணியாக நிற்கணுமா இல்லை கூட்டணியாக நின்னா அவருக்கு ஃப்யூச்சரே கிடையாது. ஒருவேளை தனியாக நின்னா இப்போ சீமானு இத்தனை வருஷம் ஸ்டாண்ட் பண்ணார்ல, அந்த மாதிரி நிற்கலாம். ஆனால் ஆட்சிலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சீமானோட இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் வர்றதுனால பெரிய ஆபத்து சீமானுக்கு தாங்கிறீங்களா? சீமானை வந்து இப்போது நானே அவரோட பேச்சுக்கள்லாம் ரசித்து சரி ஓட் பண்ணலாமான்னு நினச்சது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடக்கிறத பார்த்தா அவரோட பிம்பங்கள்லாம் என் மனசுக்குள்ள இருந்து குறைஞ்சிட்டு வருது. இல்லை, அவர் பொது வழியில் பேசுகிற கருத்துக்கள் அது நடைமுறைக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஓகே.